அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நார்மல் லைனிங் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நெக் வந்து ரவுண்ட் நெக் வச்சு நம்ம தைக்கிறோம்னாக்கா நம்ம ஈஸியாக வந்து கிராஸ் பீஸ் போட்டு தைச்சிடலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நார்மல் லைனிங் ப்ளவுஸில் இந்த ஷேப்பில் பாருங்கள், இந்த ஷேப்பில் அதாவது ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம நெக் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தைக்கலான்னா, நம்ம லைனிங் வந்துட்டு தைச்சி உள்பக்கமாக திருப்பி நம்ம தையல் போட்டு தைக்கலாம். ஏதாவது டிசைனர் ஒர்க் பண்ணணும், மேலே லேஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தைக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நெக்கில் வந்துட்டு சாதாரணமாக ரவுண்ட் நெக்குக்கு நம்ம எப்படி கிராஸ் பீஸ் போட்டு கழுத்து வந்து தைப்போமோ அதே கிராஸ் பீஸ் வச்சு இந்த நெக்கு இதே ஷேப்பில் வரக்கூடிய இந்த நெக்கை வந்து எப்படி ஃபினிஷிங்காக நம்ம தைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதாவது பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்கு பார்த்தீங்கன்னா பிசுறாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதாவது லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை வந்து சாதாரணமாக அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு கழுத்து தைக்கிறோம்னாக்கா நார்மலாக கிராஸ் பீஸ் போட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒரே டைமில் தைச்சிருவோம். அதாவது ஸ்லீவ்லாம் தைச்சிட்ட பிறகு சைடெல்லாம் நம்ம ஃபினிஷிங் பண்ண பிறகு தான் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, நெக்கு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் தைச்சிட்டு சைடு வந்து தைச்சோன்னு சொன்னாக்கா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ இப்போ இந்த நெக்கை வந்துட்டு நார்மலாக கிராஸ் பீஸ் போட்டு எப்படி இந்த ஷேப் கரெக்டாக இந்த ஷேப் வர அளவுக்கு நம்ம தைக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸஸாக இருக்கும் இல்லையா அந்த கிளாத் எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கணும். சரிங்களா, இது வந்து நல்லா கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். இது பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு. சரிங்களா, இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு பீஸு. சரிங்களா, இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும்னா இந்த வாட்டத்தில் எடுக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். இந்த நீங்கள் லப்பர் மாதிரி இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கனாலே கிளாத் வந்து லப்பர் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் கிராஸ் பீஸ். சரிங்களா, இப்போ நம்ம வந்து கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு 3 பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன். 3 பீஸ் போதுமானது தான். இப்போ அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 1 இன்ச் அளவில் நம்ம அகலத்தில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ண வரல அப்படின்றவங்க இது எப்படி ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணணும், எப்படி அதை வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்றத நம்ம இன்னொரு சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். நம்முடைய இன்னொரு சேனல் ஷாரியா கிரியேஷன் சொல்லிட்டு அந்த சேனலோடைய லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்ட்ரைட் பீஸ் பேசிக்கான விஷயங்களை அதில் நம்ம சொல்லியிருப்போம். ஸ்ட்ரைட் பீஸ்லாம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதில் சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே இது எப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். அந்த வீடியோ பார்க்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இப்போ பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு ஒரு 3 பீஸை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பீஸ் கட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு லென்த்தாக தான் எடுத்துருக்குறோம். ஃபுல் லென்த்து நம்ம எடுத்துட முடியாது. நெக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறதை விட இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதாவது எல் ஷேப்பில் போட்டுங்க. இந்த மாதிரி எல் ஷேப் போட்டுங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல் ஷேப்பில் வச்சுக்கணும். இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த முனையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த முனையில் வந்து இறக்கணும். ஒரே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தையல் போடணும். அதே மாதிரி இந்த பீஸ் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒன்று மேலே ஒன்று வைக்கும் பொழுது கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி வச்சாலும் சரி, எப்படி வச்சு நீங்கள் தைச்சாலும் கொஞ்சம் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கனாலும் நீங்கள் அந்த முனையில் ஏற்றி இந்த முனையில் கரெக்டாக இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ரிப்பன் மாதிரி கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு பெண்டு ஷேப்லாம் வராது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எல் ஷேப்பில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இதில் ஏற்றி இதில் இறக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா இதுக்கு நேராக வந்து இந்த பீஸை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு நேராக வந்து இந்த பீஸை கட் பண்ணிடணும்.
இப்போ கட் பண்ணிவிட்டு தையலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதாவது 1/4 இன்ச் விடாமல் அதுலேருந்து ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஜாயிண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஜாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னா நெக்கு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்பொழுது அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணும்பொழுது இது வந்து பார்த்துக்கணும், உள்ளே வெளியே பார்த்துக்கணும். இது வந்து இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே பீஸ் வச்சு தைச்சிங்கன்னா வெளியே ஒன்று உள்ளன்ற மாதிரி வந்துடும். இதை கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து மேல் பக்கம். ஸோ மேல் பக்கம் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பீஸை வந்து வைக்கணும். நம்ம ஏற்கனவே தைச்சது வந்து எல் ஷேப்பில் வச்சு தைச்சோம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிராஸாக வைக்கிறோம். இந்த மாதிரி கிராஸாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் கிராஸாக வச்சுக்கிட்டாலும் விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இந்த முனையில் ஏற்றி இந்த முனையில் நீங்கள் இறக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நான் வந்து இதையும் தைச்சி காட்டுறேன். இதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இது நீங்கள் ஓப்பன் பண்ணி தேய்ச்சி விட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். விஷயம் என்னன்னு சொன்னாக்கா நம்ம அந்த கரெக்டாக கார்னர் டு கார்னர் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோன்னு சொன்னாக்கா ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்னஸ் கிடச்சிரும். இப்போ நமக்கு ஒரு ரிப்பன் மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த நெக் டிசைன் வந்து தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சாதாரணமாக இந்த மாதிரி ரவுண்ட் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வி ஷேப் இருக்குது. வி ஷேப் இருக்கும்போது இந்த சென்டரில் மட்டும் என்ன செய்யணுன்னாக்கா கொஞ்சமாக வந்து அந்த கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் பாயிண்டில் லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும். ஒரு 1/4 இன்ச் அளவில் நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இங்கேருந்தே நம்ம சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச் நம்ம பிடிச்சு தச்சிக்கிட்டே வரணும். அதாவது இந்த பீஸ் வந்து கிராஸ் பீஸு, இதை வந்து நம்ம குளர் விட்டு தான் தைக்கணும், இழுத்துறக்கூடாது. அதே மாதிரி ப்ளவுஸையும் வந்துட்டு நம்ம இழுத்துக்கிறாமல் நார்மலாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். 2 பீஸையும் நம்ம இழுக்காமல் நம்ம அப்படியே தைச்சிட்டே வரணும். கால் இன்ச் அப்படின்னு சொன்னால் அந்த 1/4 இன்ச் கணக்கிலே நம்ம தைச்சிட்டு வரணும். ஒரு இடத்துல 1/4 இன்ச்சு, ஒரு இடத்துல 1/2 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இல்லைனா உங்களுக்கு வந்து நெக் வந்து அன்ஃபினிஷிங் ஆகிடும். ஸோ அதனால் 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மிதியோட அந்த மிதி கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் நெக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் வருது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுருக்குறோம். ஆனால் நம்ம தைக்கும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடிக்காத அளவுக்கு நம்ம கவனமாக பார்த்து அப்படியே தைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி மடிச்சிக்கிச்சின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு திருப்பி தைக்கும் பொழுது அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி மொத்தமாக தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதே நிலையில் நீங்கள் அப்படியே தைச்சிட்டே வந்துடணும். இப்போ நம்ம இந்த பெண்டு ஷேப்பில் தைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வி ஷேப் நம்ம தைக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இங்கே கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே கொண்டாந்து இப்படி நிப்பாட்டிட்டு இதை பாருங்கள், நம்ம எப்படி வி நெக்குக்கு கிளாத்தை வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஆனால் இங்கே வந்து நம்ம பிசராக தான் விட்டுருக்குறோம். இப்படி கரெக்டாக வச்சுட்டு மடிச்சிங்க. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இது பாருங்கள், துணியை வந்து இப்படி இருக்குங்களா, இதை வந்து இப்படி எடுத்து வச்சு இதுக்கு நேராக கரெக்டாக இந்த மாதிரி பார்த்துங்க. இது இந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக முனைய வர மாதிரி பார்த்துங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கரெக்டாக கொண்டாந்து இந்த கார்னர் இந்த பாயிண்டில் வந்து முனையில் நிப்பாட்டணும் ஊசியை. இப்போ இந்த மாதிரி நிப்பாட்டி ஊசி குத்திடணும். உள்ளே வந்து துணியில் குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி திருப்பிங்க. இப்படி திருப்பிட்டு இந்த ஷேப்பில் தைச்சிட்டே வந்துடணும். இப்போ சாதாரணமாக எப்பயும் போல் தைக்கிற மாதிரி தைச்சிடணும். இப்போ சாதா ப்ளவுஸில் ரவுண்ட் நெக் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா இந்த பெண்டாக இருக்கிற இடத்துல நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி இதையும் நம்ம இங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஏன்னா இங்கே வந்து பெண்டு ஷேப் அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லைங்களா, அதனால் அங்கே வந்து கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம இங்கே கட் பண்ணிட்டோம், ஒரிஜினலும் கட் பண்ணிட்டோம். இப்போ லைனிங்கை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டு ஷேப் இருக்குது, அந்த ரவுண்ட் ஷேப்பில் அங்கே மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்பொழுது பார்த்து கட் பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து தையலை வந்து கட் பண்ணிடக்கூடாது, கிளாத் மட்டும் நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் ரவுண்ட் ஷேப்பும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயும் போல் இந்த மாதிரி மடித்து உள் பக்கமாக வந்து இப்படி மடித்து தைச்சிக்கணும். இப்படி மடித்து தைக்கும் பொழுதும் இந்த கணக்கு வந்து பார்க்கணும், கரெக்டாக அந்த 1/4 இன்ச் பட்ட அளவுக்கு நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். இந்த விரலால் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி சரிப்படுத்திக்கிட்டே வரணும், சரி பண்ணி அந்த 1/4 இன்ச் கணக்கில் சரி பண்ணி தைச்சிட்டே வரணும். இப்போ இந்த முனையில் வந்துட்டோம். முனையில் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இது எப்படி மடித்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வி ஷேப்பில் இது வந்து மடிச்சிக்கணும். இந்த பாருங்கள், இப்படி வி ஷேப்பில் நம்ம மடிச்சிக்கணும். நல்லா கவனிங்க, இந்த பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் வரும். இந்த வி ஷேப்பில் மடித்து அப்படியே தைச்சிட்டே வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மடித்தாலே உங்களுக்கு அந்த வி ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை அப்படியே பிடிச்சு நம்ம தையல் போட்டுக்கணும். நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணிடலாம். இந்த பீஸ் எப்பவுமே நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிவிடுவோம் சில நேரங்களில், அதை வந்து பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இந்த மாதிரி விரல்களை வந்து கீழே வந்து இந்த மாதிரி வச்சிங்க, இந்த மாதிரி விரல்களை வச்சுக்கிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக கட் பண்ணுதா அப்படின்றத உங்களால் உணர முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ளவுஸ் எதுவும் கட் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து முனையில் கட் பண்ணும் பொழுது இந்த எக்ஸஸான பீசஸையும் நம்ம வந்து கட் பண்ணிடணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி முனையில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ மடிப்பு இருக்குதோ அந்த பீசஸ்லாம் கட் பண்ணிடணும். இப்போ எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை அப்படியே மடித்து நம்ம தையல் போட போகிறோம். ஹெம்மிங் பண்ணாலும் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ யாரும் வந்து ஹெம்மிங் அதிகமாக லைக் பண்ணுறதில்ல, ஸோ அதனால் தையல் போட்டுறது பெட்டர். ஸோ அதனால் இப்படி நமக்கு நல்லா மடிச்சுட்டு இதை அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போடும் பொழுது அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா துணியை வந்து வளைச்சி நம்ம தையல் போடணும். பாருங்கள், இப்போ நம்ம முனையில் வந்துட்டோம். முனையில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து சிங்கிளாக ஒரு தையல் போட்டுட்டோம். இதில் வந்து டபுள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். இது பாருங்கள், இப்போ இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி முக்கியமாக வந்துட்டு மேட்சிங் நூல் போடும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த மேட்சிங் நூல் இருக்கிறதால தைச்சதே தெரியல பாருங்கள், அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கிறோம். இந்த ஓர தையல் நம்ம வந்து போட்டோம்னு சொன்னாக்கா இன்னும் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். வந்து நீங்கள் ஓர தையல் போடும் பொழுது ஒரு டிப்ஸும் நான் சொல்லித்தரேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஓரத்தையில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம ஓரத்தையில் போட்டுக்கலாம்.
இப்படி ஓரத்தில் போடும்போது பின்னாடி வந்து விரலை வச்சு மிதிக்கு பின்னாடி விரலை வச்சுக்கணும். மிதிக்கு பின்னாடி விரலை வச்சுட்டு துணியை வந்து சுருக்கி விடணும். துணியை வந்து சுருக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். இந்த பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தையல் போட்டு முடிச்சாச்சு, டபுள் தையல். இப்போ நெக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த நெக் பார்த்திங்கன்னா ஷேப் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஈஸியாக வந்துட்டு கிராஸ் பீஸ் போட்டு நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு, சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டிசைன் நெக் வந்துட்டு ஈஸியாக வந்து தைக்கலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.